விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டுல குருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நடக்க போகுது சொல்லிட்டு சொல்லலாங்க. குரு தன்னோட சொந்த வீட்டுக்கே போற மாதிரி இருக்கும், அப்படியே உச்சகட்டமாவும் இருக்க போறாரு 9ல. லக்கியா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. கடந்த 3.5 வருடங்களா விருச்சிக ராசிக்காரங்க பயங்கரமா பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல நிறைய தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இந்த வாட்டி நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு அன்னைக்கு வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம். இந்த குரு பெயர்ச்சி எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேச போறோம். ஏன்னா நமக்கு இந்த கிரக சக்கரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானு, குரு பகவானு, அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேத்துவோட பெயர்ச்சி முக்கியமான பெயர்ச்சிகளா நம்ம கணிப்போம். எதுக்காகன்னா இந்த பிளானட்ஸ் மட்டும்தான் ஒரு ராசியில ரொம்ப நாள் இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு முக்கியத்துவம் என்றது கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி மேற்கொண்டு அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் ஒரு வருஷம் காலம் இருங்க. இந்த ஒரு வருஷம் காலம் இந்த கடக ராசியில உச்சகட்டமா இருக்க போறாங்க. சோ இந்த ஒரு வருஷ காலத்துல எல்லா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கடந்த ஆண்டு மே 14ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்துல குரு 8ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. அஷ்டம குரு தோஷம் என்றது ஏற்படுத்தி கொடுத்திருப்பாங்க. அஷ்டமத்துல குரு பெயர்ச்சி ஆகும் போது அஷ்டம அவமானங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ அதனால நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு வேலை செய்யற இடத்துல நிறைய இன்சல்டிங் சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்கும். சில பேருக்கு பணம் பயங்கரமா செலவாயிருக்கும். 10 ரூபாய் சம்பாதிச்சா 16 ரூபாய் நீங்க செலவு பண்ற மாதிரி இருந்திருக்கும். அப்படியே சில பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். சில பேருக்கு ஏதாச்சும் கையோ காலோ உடஞ்சு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போற சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கும். நிறைய பேர் நிறைய பணத்துக்காக அலைஞ்சிட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏதாச்சும் மனசுல ஒண்ணு புதுசா பண்ணணும் நினைச்சாலும் எந்த வேலையும் முன்னாடி போகிறது எல்லாமே முன்னாடி போற மாதிரி போயிட்டு பேக் ஸ்டெப் போடுற மாதிரி ஆயிருக்கும். சில பேருக்கு இப்படி நடந்திருக்கும். சோ இப்போ என்ன நடக்க போகுது? அஷ்டமத்திலிருந்து குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. 9ஆம் வீடு பாத்தீங்கன்னா அது லக்குக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சொல்லிட்டு சொல்லலாங்க. ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டுல குருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நடக்க போகுது சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படின்னா ஓடி போவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு உள்ள ஊர்ல நமக்கு கடன் வாங்கி வெளியூருக்கு ஓடி போனவங்க கூட வெளியூர்ல பணம் சம்பாதிச்சுட்டு கெத்த திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க 9ல குரு இருக்கும் போது. அதுவும் ராசி சக்கரத்துல மேஷத்துல இருந்து கணக்கு வச்சு பார்க்கும்போது தனுசு ராசி 9ஆம் வீடு, அது குருவோட வீடு ஆயிடும். சோ இப்போ உங்களுக்கு 9ஆம் வீடு கடகத்துக்கு போய் உச்சகட்டமா இருக்க போறாங்க. சோ குரு தன்னோட சொந்த வீட்டுக்கே போற மாதிரி இருக்கும், அப்படியே உச்சகட்டமாவும் இருக்க போறாரு 9ல. சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நிறைய லக்ன்றது அமையும், பாக்யஸ்தானம் இங்க. சோ லக்கியா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் 9ஆம் வீடு. சோ நிறைய பேருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் பண்றதுக்கான வாய்ப்புன்றது கிடைச்சிருங்க. ஃபார் சப்போஸ் தமிழ்நாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வடநாட்டுல வேலை கிடைக்கலாம், இல்லாட்டி வெளிநாட்டுல வேலை கிடைக்கலாம். வெளிநாட்டுக்கு போய் அங்க செட்டில் ஆகுறதுக்கு வாய்ப்பு பண்றது இருக்குது. முக்கியமா விருச்சிக ராசி ஸ்டூடெண்ட்
ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களும் மாணவிகளும் வந்து இந்த எம்எஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போற ஒரு ஐடியா ஏதாச்சும் இருந்தா இந்த வருஷம் அது கட்டாயமா நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா 9ஆம் வீடு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ், கல்ச்சர் டிஃபரன்ஸ், செட்டில்மெண்ட். அப்படியே மேல் படிப்பு ஹையர் நாலேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் 9ஆம் வீடு தான். சோ வேறொரு கல்ச்சருக்கு போய் செட்டில் ஆயிட்டு அங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு பண்றது, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான வாய்ப்பு பண்றது கூட இருக்குது. அது வெளிநாடே ஆக வேண்டிய அவசியம் இல்ல, வேறொரு ஸ்டேட் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 9ஆம் வீட்டுல குரு இருக்கும்போது லக்கியா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அமையும். ஃபார் சப்போஸ் ஒரு நீங்க ஏதாச்சும் ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் குட்டி குட்டியா ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ ஆனா அஷ்டம குரு நடக்கும் போது வந்து எதுவுமே நமக்கு முன்னாடி போகாது. ஆனா லக்கியா வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் உங்க கைக்குள்ள வந்து சேர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இந்த டைம் பீரியட்ல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குது சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 9ஆம் வீடு பக்திக்கு சம்பந்தப்பட்ட வீடு. கடந்த 3.5 வருடங்களா விருச்சிக ராசிக்காரங்க பயங்கரமா வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அர்த்தாஷ்டம சனி அது முடிஞ்சது வந்து 8ஆம் வீட்டுல அஷ்டம குரு. சோ சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே இழந்திருப்பீங்க. ஆனா இந்த டைம் பீரியட்ல வந்து கடவுளே நீ இருக்கே என்ற அளவுக்கு சூழ்நிலைகள்ன்றது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. எப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே தாண்டி வந்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது இல்லையா? சோ கடவுள் நம்பிக்கை என்றது தானா வரும். முக்கியமா 9ஆம் வீடு திருக்கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, பக்திக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ பக்தியா நீங்க திருக்கோயில் சந்தர்சனம் பண்றதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 9ல குரு ஆயிட்டு இருக்கும் போது வந்து நாலேஜ் வந்து நல்லா ஏத்தி தருவாரு. நீங்க ஒரு குரு ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபார் சப்போஸ் ஒரு பிஹெச்டி முடிச்சவங்க இப்போ வரைக்கும் நல்ல வேலை கிடைக்கல, இப்போ காலேஜ்ல ஒரு கவர்மெண்ட் ப்ரொஃபஸரா வேலை கிடைச்சது. சோ ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சிரும். அப்படியே ஆஸ்ட்ராலஜி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசா தொழில் ஆரம்பிப்பீங்க. 4 பேர் வந்து முதல்ல உங்களை வந்து ஒரு குருவா மதிக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 9ஆம் வீட்டுல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது வந்து இந்த டைம் பீரியட்ல நாலேஜ் நல்லா கொடுப்பாங்க. முக்கியமா வந்து இந்த டைம் பீரியட்ல ஃபார் சப்போஸ் ஐடி இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ஸ்ல வேலை பார்க்கறவங்க ஏதாச்சும் ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி எடுத்து படிங்க. ஆன்லைன் கோர்ஸோ ஏதாச்சும் எடுத்து படிங்க. ஏன்னா 5ஆம் வீடு எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, 9ஆம் வீடு ஹையர் எஜுகேஷன் ஹையர் நாலேஜுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த மாதிரி வீட்டுல வந்து குரு பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த கத்துக்கின கல்வின்றது உங்களுக்கு ஃபியூச்சர்ல கட்டாயமா சோறு போடும். கட்டாயமா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஆகும் சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபார் சப்போஸ் இப்போ ஜெனரேட்டிவ் சொல்லிட்டு ஒண்ணு டெவலப் ஆயிட்டு இருக்குது. அதுல நீங்க கோர்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல அதன் சார்பாகவே ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த ஒரு ப்ரொஃபஷனே அமையலாம். ஏன்னா 5ஆம் வீடு 9ஆம் வீட்டுல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது கத்துக்கின கல்வி எதா இருந்தாலும் அது வீணா போகாது. அது மூலமா நமக்கு பினான்சியல் பெனிஃபிட் இருக்கும். சோ அதனால எதா இருந்தாலும் ஒரு கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு கத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 9ஆம் வீட்டுல குரு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது வந்து சாரிட்டிஸ் நம்ம வந்து சாரிட்டி நல்லா பண்ணுவீங்க இந்த டைம் பீரியட்ல. அப்படியே ஸ்காலர்ஷிப் பண்றது உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா 9ஆம் வீட்டு சேரிட்டி இல்லையா? சோ சில வாட்டி வந்து நம்ம ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லாம நம்ம மேல் படிப்பு படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். சும்மா ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் துணை நமக்கு கிடைச்சிரும் நினைச்சு ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நம்ம போனோம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதிசயமா வந்து ஹெல்ப் கிடைச்சிரும். அது மூலமா ஏதாச்சும் ஒரு ஸ்காலர்ஷிப், ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி எக்ஸஸா கூட கிடைப்பதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல. அப்படியே 9ஆம் வீட்டுல இருந்து குருவோட பார்வை எங்க விழப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா ராசி மேல விழப்போகுது. ராசி என்ன பாடி, பர்சனாலிட்டி. 8ஆம் வீட்டுல குரு அஷ்டம குருல வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இந்த டைம் பீரியட்ல ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே போயிடுவான்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா பாடி மேல குரு பார்வை வச்சதுனால இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்களே எந்திரிச்சு யோகா பண்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 9ஆம் வீட்டுல இருந்து குருவோட பார்வை எங்க விழுது? 3ஆம் வீட்டு மேல விழுது. 3ஆம் வீடுன்னா கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், ஸ்கில்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், யங்கர் சிப்ளிங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இது டைரக்டான பார்வை 9ஆம் வீட்டுல இருந்து. கம்யூனிகேஷன் சூப்பர்பா இருக்க போகுது. நிறைய பேரு இப்போ இந்த டெலிவிஷன் துறையில, சோசியல் மீடியா துறையில வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு லக்க அமைய போகுது இல்லையா? 9ஆம் வீடுன்னா
ஆனாலும் கொஞ்சம் இந்த லாங் டிஸ்டன்ஸ் வரும், அப்படியே டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் வரும், சோஷியல் மீடியாவும் வரும். ஏன்னா சோஷியல் மீடியா மூலமா இப்போ இந்த ஊர்ல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல எங்கேயோ வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க தெரிய மாட்டீங்க. ஆனா சோஷியல் மீடியா மூலமா நீங்க ஏதாச்சும் வீடியோ கண்டென்ட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளிநாடுக்காரங்க உங்களோட கண்டென்ட் பார்ப்பாங்க. அப்படியே 9ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டு மேல சோஷியல் மீடியாவுக்கு சம்பந்தப்பட்ட 3ஆம் வீட்டு மேல வந்து பார்வை வச்சிருக்காரு குரு பகவான். சோ இந்த டைம் பீரியட்ல சோஷியல் மீடியால நிறைய பேர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்க கம்யூனிகேஷன் மூலமா நீங்க அதிகமா மதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 9ஆம் வீட்டு மேல பார்வை எங்க வச்சிருக்காரு குரு பகவான்? 5ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு. 5ஆம் வீடு எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ கல்விக்கு சம்பந்தப்பட்ட வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு. கல்விக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல வந்து குரு உட்கார்ந்து இருக்காரு. எஜுகேஷன் வைஸ் சூப்பரான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். சிலருக்கு நீங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆயிருந்தா 100% ஸ்காலர்ஷிப்போட ஃபாரின் யூனிவர்சிட்டியில உங்களுக்கு சீட்டு கிடைப்பதுக்கு சான்சஸ் உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. மத்தபடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ரெமிடிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குரு பகவானோட துணை இருக்குது. முக்கியமா வந்து இந்த டைம் பீரியட்ல விருச்சிக ராசிக்கு சம்பந்தப்பட்ட ஆஸ்ட்ராலஜர்ஸோ இல்ல விருச்சிக ராசிக்கு சம்பந்தப்பட்டவங்க பௌரோஹித்யம் அது கத்துக்கிட்டு பௌரோஹித்யம் இந்த மாதிரி பண்ணணும், குருவுக்கு சம்பந்தப்பட்ட தொழில், கலாச்சாரத்துக்கு சம்பந்தப்பட்ட தொழில் நீங்க பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் இந்த மாதிரி போகணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து தத்தாத்திரேய ஸ்தோத்திரம் பண்றது படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. எதுக்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு குருவுக்கு சம்பந்தப்பட்ட துணைன்றது வேணும் அந்த டைம் பீரியட் வரும்போது. சோ கருப்பு கடலை வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா கருப்பு கடலை வந்து கன்சியூம் பண்ணும்போது குரு தத்துவம் பண்றது நமக்கு வரும், அது குருவுக்கு சம்பந்தப்பட்ட இடம் இருக்கிறதுனால. சோ இதுங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கான ரெமிடி. சோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இந்த மாதிரியான பெயர்ச்சி பலன்கள், கிரக பலன்கள், அப்படியே மாத பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்ட நோட்டிபிகேஷன்ஸ்ன்றது வரும். ஸோ தொடர்ந்து நீங்க வீடியோஸ் பார்க்கறதுக்கு அது சாதகமா இருக்கும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல வந்து உங்களோட கருத்து தெரிவிச்சிடுங்க. நன்றி.